ஹீடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. உங்கள் கேபாப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் நான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள், ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று இன்ஸ்டா இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அது ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பர்த்டே ரெக்வெஸ்ட், ஆனிவர்சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்டா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் அதையும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டெலகிராம் ஒரு இன்ஸ்டாவில், ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் வந்து நாம் இப்போது ஒரு புது டைப்பான ஒரு ஷிப்பை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நாம் இப்போ நம்ஜூன் அண்ட் ஹூபியோட பேரை தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் எஃப்எஃப்பாக கொண்டு போகலாமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கேன். எஃப்எஃப்பாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எஃப்எஃப் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வேண்டானா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கல்ல போகலாம். என்னோட லவ் நீ தான்டா, அதுதான் ஸ்டோரியோட டைட்டிலே. இது வந்து ஒரு ஜென்யூனாக ஒரு மாதிரி போகும். ஸோ எப்படி உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இந்த பேரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஜேஹோப் வந்து காலேஜெல்லாம் அவர் முடிச்சிட்டாரு. அவருக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால ஒரு டான்ஸு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அண்டு வந்து நம்ம நம்ஜூன் வந்து அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ நம்ம போக போக உள்ளார போய் பார்த்துக்கலாம்டா ஸ்ட்ராபெரிஸ். இப்போ எல்லாருமே என்னென்னா ஹோபியோட ஃபேமிலி, நம்ஜூனோட ஃபேமிலி எல்லாருமே வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வார்டில் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு அப்படின்னா வந்து நம்ம நம்ஜூன் அண்ட் ஜேஹோப்போட பாட்டிக்கு தான் வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 பேருமே கசின்ஸ் தான். ஜேஹோப் அண்டு நம்ம நம்ஜூன் 2 பேருமே கசின்ஸ் தான். ஸோ அவங்களுக்குள்ளார வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி இதாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஆப்ரேஷன் அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வெளியில் வராங்க. வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நாங்கள் காப்பாற்றிட்டோம், ஆனால் ரொம்ப நாள் வந்து இருக்கெல்லாம் மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது அந்த மாதிரி கடைசியாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க வந்து இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அந்த பாட்டிக்கும் வந்து கான்ஷியஸ் முழிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்து எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாரையுமே பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹூபியோட அப்பாவை கையை பிடிச்சிட்டு தான், டேய் கூடிய சீக்கிரத்தில் நானும் அப்பா கூடவே போயிடுவேன், அதுக்கப்புறம் உங்களெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. இனிமேல் இந்த குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் நீ தாண்டா பார்த்துக்கணும். அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாதும்மா, போதும்டா. எனக்கு உன் அப்பா ஞாபகமாகவே இருக்குது. அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு போல், வா வான்ட்டு. நானும் சீக்கிரமாக எப்போ வேணாலும் போயிடுவேன். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்குடா, அதை மட்டும் நிறைவேற்றிருவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ஹூபி அதாவது நம்ஜனோட அம்மாவும், அது என்னம்மா சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சிட்றோம், நீ எது பற்றியுமே கவலைப்படாதம்மா, உனக்கு எந்த ஆசையாக இருந்தாலும் அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க.
எனக்கு என்னோட 2 பேர பசங்களோட கல்யாணத்த பார்க்கணும்டா. பார்த்துட்டா போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பார்த்த சந்தோஷத்திலேயே நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். "அம்மா ஏம்மா இப்படி பேசுற? அப்படிலாம் பேசாதம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லடா, என்னோட உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? நான் கண்ண மூடுறதுக்குள்ளார இவங்க கல்யாணத்த பார்க்கணும்டா. பார்த்துட்டா எனக்கு போதும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம் அ ஹோபி வந்து நம்ஜூன தான் பார்க்குறாரு. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாரி. நம்ஜூன் வந்து லைக் ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம தான் வந்து நின்னுட்டே இருக்காங்க. உடனே ஹோபி தான் வந்து சரி இவனுக்கு இல்ல போல, இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படின்ற மாரி அவரு நெனைக்கிறாரு. பாட்டி அது எப்படி பாட்டி நடக்கும்? இப்படி நீங்க சொல்றீங்க. அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கணும்ல. உங்களுக்கு பிடிக்குதுன்றதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா பாட்டி? உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக, அப்படின்ற மாரி நம்ஜுன் சாரி ஜேஹோப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ஜுன், "இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு அந்த ஒரு மாரி எக்ஸ்பிரஷனே இல்லாத அந்த ஃபேஸ வச்சு தான் அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஷாக்கா நம்ஜுன் வந்து ஹோபி பார்க்குறாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்ற மாரி தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா நம்ஜுன் வந்து, "அ மாமா சொல்லு நம்ஜுன். உங்ககிட்ட பேசணும்." "ஆ பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அ அங்கருந்து வெளியில போய், அங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வெளில சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அங்க தான் வந்து ஒரு கார்டன் மாரி இருக்கிற பிளேஸ்ல அவங்க 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹூபி தான் பேச ஸ்டார்ட் பண்றாரு. இத பாரு நம்ஜூன், நீ பாட்டிக்காகலாம் வந்து ஒத்துக்க வேண்டாம். அவங்க ஆசைப்படுறாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போறது நீயும் நானும் தான். அதனால இதெல்லாம் வேண்டாம்." அ "இல்ல மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த எந்த ப்ராப்ளமும் இல்ல. பாட்டிக்காக மட்டும் இல்ல. அ அப்பா, மாமா அப்பா, அம்மா, அத்தை, மாமா எல்லாருமே வந்து அ இதுதான் விரும்புறாங்க." "எப்படி நீ அவ்ளோ ஷூரா சொல்ற ஜூன்?" ஏன்னா எனக்கு தெரியும் மாமா. சின்ன வயசுலயே பேசி வச்சது தானே. இது என்ன புதுசா? அவங்களும் ஆசைப்படுறாங்க. ஆனா, அவங்க சொல்றதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல ஜூன். இது வந்து சின்ன அ குழந்தைங்க பண்ற விளையாட்டு கல்யாணம் இல்ல. லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு மொமெண்ட் அது. மத்தவங்களுக்காக நீ பண்ணிக்காத. அவங்க கிட்ட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹோப்பி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமும் வந்து உனக்கு வேண்டான்னா, அது வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் எந்திரிச்சு போயிடுறாரு. ஆ என்ன இவன் இப்படி சொல்றான்? இவன் புடிச்சு பண்றானா? பிடிக்காம பண்றானா? எதுவுமே தெரிய மாட்டேங்குதே! ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே குடுக்க மாட்டேன்றானே! அப்படின்ற மாரி தான் வந்து நம்ம ஹோபிக்கு இருக்கு. அண்ட் அப்படியே என்ன ஆகுதுன்னா 2 டேஸ்ல டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண அன்னைக்கே வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கூப்ட்டு, ஒரு சின்ன கோயில், குலதெய்வ கோயில் அந்த மாரி இருக்குல்ல. ஸோ அங்க வந்து மேரேஜ வச்சிடுறாங்க. பாட்டிக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட 2 பசங்களோட குழந்தைங்களும் இப்போ ஒரே குடும்பம் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆனாலும் கவலையே இல்ல. அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. "பாட்டி உனக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. நல்லா தான் இருப்ப." அப்படியே நம்ஜுன்னு சொல்லிட்டு இருக்காரு. "ஆமா பாட்டி. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ சீக்கிரமா சரியாயிருவ. கவலையே படாத." அப்படின்ற மாரி அங்க எல்லாமே வந்து பேசிட்டு, அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டிக்கு வந்து ஒரு மாரி அவங்களுக்கு முடியாம போகுது. அத ஃபர்ஸ்ட்டு நோட்டீஸ் பண்றது யாருன்னா, நம்ஜூன் தான் நோட்டீஸ் பண்றாரு. பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி உனக்கு?" என்னன்னு தெரியலடா ஜூனி. ஒரு மாரி ஆகுதுடா. என்னன்னே தெரியல." நம்ஜூனுக்கு ரொம்ப ஒரு மாரி படபடப்பா, நர்வஸா அந்த மாரி ஆகிட்டுருக்கு. மாமா மாமான்னு கத்துறாரு. அம்மா, அப்பா எல்லாம் சொல்லி எல்லாருமே கத்துறாங்க. எல்லாருமே வராங்க. "என்னாச்சு? என்னாச்சு? பாட்டிக்கு ஒரு மாரி பண்ணுதா? ரொம்ப ஒரு மாரி ஆகுறாங்க. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்றாங்க. டாக்டர்ஸும் செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அவ்வளோதான். செக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சொல்றாங்க, "அவ்வளோதான். உங்க நேரம் முடிய போகுது. எப்ப வேணாலும் இன்னைக்குள்ளார இந்த ஒரு நாள் தாங்குறதே பெரிய விஷயம் தான். நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லிருங்க. எது பண்ணணுமோ அத பண்ணிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. நம்ஜூனுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அழுகுறாரு. ஏன்னா அவருக்கு பாட்டின்னா சின்ன வயசுல இருந்தே நம்ஜூனுக்கு பாட்டின்னா அவ்ளோ பிடிக்கும்.
ஒரு கட்டத்துல நம்ஜுனை வளர்த்ததே பாட்டியா தான் இருக்கும். அந்த மாரி அவ்ளோ அஃபெக்ஷன். ரொம்ப அழுகுறாரு. சிவப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ஜன் இப்படி அலறத போய் ஹக் பண்ணிக்கிறாரு. "சரி, சரி அழாத. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அழாத. பாட்டி நம்ம கூட தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. ஹோபிய வந்து ரொம்ப டைட்டா நம்ஜனும் ஹக் பண்ணிட்டு செம்மையா அழறாரு. ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹோபியும். அண்ட் அப்படியே வந்து ஒரு 2 ஹார்ஸ்லயே வந்து என்ன ஆகுதுன்னா, பாட்டி வந்து இறந்துடுறாங்க. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ஹோபின்றேன். நம்ஜுனுக்கு ரொம்ப கதறி கதறி அலறாரு. "பாட்டி இப்படி போயிட்டே பாட்டி. இனிமே எனக்கு யாரு பாட்டி இருக்கா? எப்பவுமே நீ தானே பாட்டி. எல்லாமே எனக்காக பண்ணுவ பாட்டி. ஏன் பாட்டி?" அப்படின்ற மாரி அவர் அழுதுட்டு இருக்காரு. ஓவியம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ஜன் இவ்ளோ அழுகுறது. ஏன்னா வந்து ஹோபிக்கும் தெரியும் அ ஜூனுக்கு வந்து அவங்க பாட்டினா எவ்ளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அ அவரு என்ன பண்றாருன்னா, நம்ஜூன் அங்கருந்து வந்து கூட்டிட்டு போறாரு. "மாமா விடு மாமா, மாமா விடு மாமா, ப்ளீஸ் மாமா, நான் பாட்டி கூட இருக்கணும் மாமா, விடு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு தான் கூட்டு போறாரு. ரூமுக்கு கூட்டு போய் பெட்ல உட்கார வச்சு, "இத பாரு, பாட்டி உனக்கு எவ்ளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் நம்ஜூன். பாட்டி இல்லைன்றதையும் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரியும் உனக்கு பாட்டின்னா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாட்டி எப்பவுமே அவங்க இல்லைன்னாலும் அவங்களோட நினைவுகள் எல்லாம் நம்ம கூட தான் இருக்கும். அவங்க நம்மள பார்த்துக்கிட்டே தான்டா இருப்பாங்க. இப்படி அழாதடா, காய்ச்சல் வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. அவரும் வந்து டிஎஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து நம்ஜுன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. "இல்ல, இல்ல, நான் பாட்டிய பார்க்கணும். விடு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அகெயின் வந்து அங்க தான் போய் உட்காந்து அவர் பாட்டி பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு. ஐயோ! இவன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே! இவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் ரொம்ப வந்து கஷ்டமாயிருமே! அப்படின்ற மாரி ஹோபிக்கும் இருக்கு. ரொம்ப வந்து அழுகுறாரு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. அதெல்லாம் வந்து பேசுறாங்க. அவங்கலாம் வந்து பேசிட்டு அழும்போது இன்னமும் வந்து நம்ஜுனா ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்றாரு. எவ்வளோதான் வந்து ஹோபி வந்து நம்ஜூன் அங்கேருந்து கூட்டிட்டு போக பார்த்தாலும் வந்து ஜூன் நகரவே இல்ல. அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் அப்படியே வந்து கடைசியா ஆ ஆ எடுத்துட்டு போற டைமும் வருது. நம்ஜூன் என்ன பண்றாரு, பாட்டியோட உடம்ப ரொம்ப கட்டி பிடிச்சுட்டு, "இல்ல, இல்ல நான் பாட்டிய தரமாட்டேன். பாட்டி இங்க தான் இருப்பாங்க. பாட்டிய நான் குடுக்க மாட்டேன். எடுத்துட்டு போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காரு. உடனே வந்து நம்ஜூனோட அப்பா தான், "டேய் என்னடா பண்ற? நகுருடா, எடுத்துட்டு போகணும்டா." "முடியாது, முடியாது. என்னால முடியாது. பாட்டி நான் தரமாட்டேன் பாட்டி. எந்திரி பாட்டி ப்ளீஸ் பாட்டி. எந்திரி பாட்டி. நீ இல்லைன்னா நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? எந்திரி பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. ஹோபி என்ன பண்றாரு, நம்ஜூன அங்கேருந்து இழுக்குறாரு. பாட்டிய விட்டு அவரோட 2 கையுமே பிடிச்சு இழுக்குறாரு. பாட்டிய விட்டு நகர்ற மாரி, "விடு, விடு மாமா ப்ளீஸ் விடு மாமா. பாட்டி மாமா விடு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு. செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. லைக் காய்ச்சலே வந்துருச்சு நம்ஜூனுக்கு. அழுத அழுத அந்த மாரி காய்ச்சலே வந்துருச்சு. அவர தொட்ட உடனேவே வந்து ஹோபிக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. "போதும் நிறுத்துடா. என்ன பாட்டின்னா உனக்கு மட்டும் தான் பாட்டி, எனக்கும் தான் பாட்டி. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்காக இங்கேயே வச்சுட்டு இருக்க முடியுமா? வாய மூடிட்டு ஓரத்துல போய் உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அழுதுட்டே தான் ஹோபிய பார்க்குறாரு நம்ஜுன். உடனே வந்து ஹோபிய ஹக் பண்ணிக்கிறாரு. "சரி புரியுது, புரியுது. அழாதடா. பாட்டிக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் பண்ணணும்ல. இப்படி நீ பிடிச்சு வச்சுட்டே இருந்தா எப்புட்றா பாட்டிய வந்து நம்ம இது பண்ண முடியும்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கோடா ஜூன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அவர் கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காரு. பாட்டியவும் எடுத்துட்டு போய் என்னென்னலாம் அதெல்லாம் சடங்கெல்லாம் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. நம்ஜுன விட்டு நகரவே இல்ல ஹோபி. கம்ஃபோர்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவர் பக்கத்திலேயே வந்து ஷோல்டர்ஸ்ல கை போட்டு கம்ஃபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஜீவனும் வந்து அழுதுட்டே தான் இருக்காரு. அவருக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. பாட்டி இப்படி வந்து அவர் போறது இந்த சடங்கு எல்லாமே வந்து அழுதுட்டே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ஜுனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹோபி வந்து கம்ஃபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து இப்போ எடுத்துட்டு போற எரிக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போற டைம் வருது. நம்ஜுனை விடவே இல்லை. ஏன்னா வந்து கதறி ரொம்ப காய்ச்சல் அதிகமாயிரும் அப்படின்றதுனால வந்து நம்ஜுனை விடவே இல்லை ஹோபி. ரூமுக்குள்ளாரையே வந்து இப்போ
கூட்டிட்டு அவர் எடுத்துட்டு போற டைம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுமே வந்து அங்க ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிருவாங்க. அங்க வந்து நம்ஜூனோட அம்மா, ஹோபியோட அம்மா, ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம நம்ஜூனு, விடுங்க நான் பார்க்கணும் பார்க்கணும், இத பாரு, ஆல்ரெடி உனக்கு காய்ச்சலா இருக்கு, வேண்டாம், நீ இங்கேயே ரெஸ்ட் எடு, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பார்க்க வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, இப்போ எடுத்துட்டு போற டைம்ல நீ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும், தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு, வேண்டாம், உனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு, அப்புறம் ரொம்ப சிவியர் ஆயிடும் அப்படின்னு ஹோபி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் பாட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மாக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு, இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பலாருன்னு அரைஞ்சிடுறாரு. வாய் மூடிட்டு உட்கார்றா. என்னடா அப்படி என்ன அப்படி, உனக்கு உடம்பு சரியில்லை நம்ஜூன், ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கிறது, இப்போ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளவு உனக்கு ஏதாவது ஆயிரும்டா, புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டே சொல்றாங்க. நம்ஜூனும் வந்து அப்படியே உட்காந்துக்கிறாரு அமைதியா. அப்புறம் ஹோபி வந்து நீங்க 2 பேரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன் இவனை. இல்லை ஹோபி, நான் பார்த்துக்கிறேம்மா, போம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அவங்க 2 பேரையும் வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாரு. நம்ஜூனும் வந்து அப்படியே வந்து அழுதுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹோபி என்ன பண்றாரு, நம்ஜூனை படுக்க வச்சுட்டு அவர் பக்கத்துல படுத்துக்கிட்டு அவர் வந்து ஃபுல்லா அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்பவும் வந்து கம்ஃபர்ட் பண்றாரு நம்ஜூனும் வந்து ஹோபி ஹக் பண்ணதுமே ஒரு அவ்வளோதான், அடக்கி வச்சிருந்த மொத்தத்தையும் வந்து இறக்கி வைக்கிறாரு நம்ஜூனும். ஹோபியும் வந்து மொத்தமா எல்லாத்தையும் இன்னைக்கே அழுது கொட்டிரு, மொத்தமா எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் கம்ஃபர்ட் பண்ணிட்டு தலையை தடவி கொடுக்கறது, அப்புறம் வந்து அவர் முதுக ரப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ஜூனும் வந்து அழுதுட்டே தூங்கிடுறாரு. நம்ஜூனும் தூங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு கீழே வராரு. அங்கே எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் கேட்குறாங்க, எங்கே அவன் அழுதுகிட்டே தூங்கிட்டான், அதான் சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் சொல்லிட்டு இருக்காரு. சரி அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. அப்படியே வந்து என்னென்னலாம் நடக்கணுமோ எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே வந்து அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. எல்லாம் வந்து அவங்கவுங்க என்னென்னலாம் வேலைலாம் பார்ப்பாங்களோ அதை அப்படியே வந்து பண்ணுறாங்க. ஹோபியும் வந்து அவர் ஒன்று டான்ஸ் ஸ்கூலில் ஒரு 1 வீக்குக்கு லீவ் தான் விட்டுருந்துருப்பாரு. இப்போ வீட்டிலே தான் இருக்காரு. நம்ஜூனுக்கு ரொம்பவும் காய்ச்சல் வந்திருக்கும், லைக் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவு அந்த மாதிரி வந்து வந்திருக்கும். எல்லாருமே வந்து கீழே தான் இருக்காங்க. நம்ஜூன் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே தான் இருக்காரு. எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ஜூனோட அப்பா கேட்குறாரு, ஹோபி, நம்ஜூன் அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் மாமா, கொஞ்சம் காய்ச்சலாக இருந்துச்சு, அதனால அவன் தூங்கட்டும், தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன் மாமா, போய் தான் பார்க்கணும், நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன், நம்ஜூரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. சரி, இனிமே வந்து அவன் உன்னோட பொறுப்பு தான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவனை நல்லா பார்த்துக்க வேண்டியது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, அத்தை மாமா அப்பா அம்மா யாரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சரியா, அவனை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரி நம்ஜூனுக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம், அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் வராரு. அதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு நம்ஜூன் பக்கத்துக்கு போய் அவனை எழுப்பலான்னு பார்க்கும்போது தொடும்போது அனலாக கொதிக்குது. எழுப்பியும் எந்திரிக்கவே இல்லை. ஹோபிக்கு ரொம்ப பயமாயிருச்சு. உடனே வந்து கத்தி கூப்பிடுறாரு எல்லாருமே வராங்க. என்னாச்சு என்னாச்சு, என்னடா ஆச்சு, அப்பா ரொம்ப காய்ச்சல் கொதிக்கிட்டுப்பா, நம்ம வீட்டில் வச்சிருந்தா சரி வராத, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இவனை கூப்பிட்டு போயே ஆகணும், நீங்கள் போய் காருங்க நான் இவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. உடனே எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஹோபி வந்து நம்ஜூனை தூக்கிட்டு அவரும் கீழே வராரு. ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணி டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப சிவியரான ஒரு ஃபீவராக தான் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கோமாக்கு போயிருப்பாரு, அந்த மாதிரியான ஒரு ஃபீவராக தான் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. அங்கேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருச்சு. கவலைப்படாதீங்க, இப்போ அது இல்லை, சரியாயிருச்சு, இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கு, ட்ரிப்ஸும் ஏற்றிருக்கு, கொஞ்ச நேரத்தில் வந்து அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபீவரும் குறைஞ்சிரும், நார்மல் ஆகிடுவார், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் அங்கே வந்து எல்லாமே ரிலீஃப் ஆகுறாங்க.
அண்ட் அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஹோபி வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா கெஸ்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருப்பாங்க. நான் இவனை ஹாஸ்பிட்டலில் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பிச்சி வச்சிருப்பாரு. அவங்களும் போயிருந்திருப்பாங்க. இப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு தான் வந்து நம்ஜுன் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சுற்றி பார்க்குறாரு. இடமே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் ஹோபி உட்காந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து உழிச்சிட்டு லைக் உரிச்சிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. மாமா அப்படின்னு நம்ஜுன் கூப்பிடுறாரு. ஹோபியும் திரும்பி பார்க்குறாரு. எந்திரிச்சிட்டியாடா? மாமா எந்திரிக்காது எந்திரிக்காது, படு படு. நீ வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறது ரொம்பவே மெயின். ரொம்ப வந்து உனக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன். உட்காரு, படுத்துட்டுரு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே தூக்கி உட்காந்துட்டு படுக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு, பண்ணி வச்சிடுறாரு. சாரி மாமா. எதுக்குடா சாரி? இல்லை இதை பாரு நம்ஜோன், நீ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்டா. பாட்டி இல்லை போயிட்டாங்க, இனிமேவும் பாட்டி பாட்டி பாட்டின்னு இருந்துட்டு நீ இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்காத. உன் அப்பா அம்மாலாம் எவ்வளோ பயந்துட்டாங்க தெரியுமா? திரும்ப இந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு ஹோபி சொல்லிட்டு இருக்காரு. என்னால் முடியல மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. புரியுது நம்ஜோன், புரியுது. பாட்டி இல்லாதது கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதை தான் கொடுக்குறாரு. இதை குடி, நீ வந்து எதுவுமே ஒழுங்காக சாப்பிடல, ஜூஸை மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர், குடி அப்படின்னு ஹோபியும் கொடுக்குறாரு. நம்ஜனும் வாங்கி குடிக்கிறாரு. இப்போ எப்படி இருக்கு? காய்ச்சல் குறைஞ்சிருக்கா? பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. தொட்டும் பார்க்குறாரு. இப்போ பரவாயில்லதான் மாமா. ஹோபி வந்து ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறாரு. நம்ஜோன், சொல்லு மாமா, உன்கிட்ட நான் உனக்கு கேட்கலாமா? கேளுங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாட்டிக்காகவா, இல்லை எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து எதாவது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காகவா, இல்லை உனக்கும் ஓகேவா இருந்ததுனால கல்யாணம் பண்ணியா அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஹோபியோட ஃபேஸையே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து திரும்பி மேலே தான் பார்க்குறாரு. ஏன் இவன் சைலண்ட்டாக இருக்கான்? பிடிக்காம தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹோபிக்கு தோணுது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாமா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், பிடிக்காமலாம் இல்லை. ஆனால் பாட்டிக்கும் ஆசை. சரி, பாட்டி ஆசை தான், பாட்டி கடைசியாக கேட்டது தான். சரி சொல்லு. எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் தான். ஆனால் அது வந்து என்ன லவ்வா இல்லையான்னு எனக்கு தெரியலையே மாமா. ஏன்னா வந்து நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்ப, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீ என் அப்பா அம்மா கூட எல்லாம் சண்டை போட்டிருக்க, அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். சரி, ஆனால் அதை லவ்வா இல்லையான்னு எனக்கு தெரியல மாமா. மேபி நீ தூரமாக வேற ஒரு இடத்துல இருந்திருந்தா அது என்னன்னு என்னால் தெரிஞ்சிருந்திருக்க முடியும். நீ கூடவே தான் இருக்க, டெய்லியும் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இது லவ்வா இல்லையான்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஹோபி வந்து நம்ஜுனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு, ஆனால் எனக்கு நீ தாண்டா என்னோட லவ்வு, எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி சொல்லியே வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பாங்க, இவன் உனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அந்த பெருசாக நான் அதை எடுத்துக்கிட்டது கிடையாது. ஏதோ சொல்கிறாங்க, அப்போ புரியாத வயசுலலாம் அது என்னமோ அந்த அளவுக்கு நான் பெருசாக அதை எடுத்துக்கிட்டது இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆக 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 உன்னை உன்னை பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் வரும்டா. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது போக 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 ரொம்பவும் பெருசாச்சு. உனக்கு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. எப்போ உன்னோட தாட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ அழுகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ சோகமாக இருக்கும்போதெல்லாம் வந்து உனக்காக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் தோணுச்சு தெரியுமா? என்னோட லவ்வு நீ தாண்டா எப்போவுமே. இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிட்டே தாண்டா இருக்கேன் அப்படின்னு வந்து ஹோபி சொல்கிறாரு. அப்போ ஏமாம்மா நீ வந்து சொல்லவே இல்லை? சொல்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரல, அதனால் நான் சொல்லலை. பட் ஆனால் இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே பார்த்துக்கிறாங்க.
அண்ட் இத்தோட வந்து நான் இதை முடிக்கிறேன். இது எஃப்எஃப்ஆ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, வேண்டாம்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் போடுங்க. உங்க கேபாப் ஃப்ரெண்ட்ஸ், பிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா. ஸ்ட்ராபெரி சைனிங் ஆஃப் பை ஸ்ட்ராபெரி குயின்.